السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கிறான், மார்க்கத்தில் அல்லாஹு தாலா விளக்கத்தை கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எனவே நாம் அல்லாஹுவை படிப்பதற்காக நாம் உட்கார்ந்திருப்பது அமர்ந்திருப்பது என்பது அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதனுடைய ஒரு அடையாளம். அதே போன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹ். எந்த ஒரு சமூகம் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி வயத்ததாரசூனஹு பைனஹும் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, இந்த இடத்திற்கு அல்லாஹுடைய புறத்தால் ஒரு அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. சக்கீனா என்றால் ஒரு அமைதி இறங்கி கொண்டிருக்கிறது. வகஷியத்துமுர் ரஹ்மா, ரஹ்மா அல்லாஹுடைய அன்பு கருணை இந்த மக்களை இந்த சமூகத்தை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளால் இங்கு அமர்ந்து அல்லாஹுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு அவர்களை தங்கள் இறக்கைகளால் அரவணைத்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, இங்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்களை குறித்து அல்லாஹு தாலா இந்த நேரத்திலே மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசி கொண்டிருக்கிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக அவர்களுடைய வேலைகள் சோழிகளெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்து படிக்கின்ற பொழுது அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய மலக்குமார்களிடம் சொல்லி பெருமை பாராட்டி பேசி கொண்டிருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுவை சந்திக்கும் அந்த வேளையில் இந்த உலகத்தில் மறுமையில் நாம் பெறுகின்ற அந்த சொர்க்கம், அல்லாஹு தாலா அவனை வணங்கி வழிபட்டு அவனது அன்பை பெற்ற மக்களுக்கு அல்லாஹ் நாளை பரிசாக சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். சொர்க்கத்திலே மிக பெரிய இன்பம், மிக உச்சகட்ட இன்பம் என்பது நாம் புசிக்கின்ற சாப்பிடுகின்ற அல்லது இதர பல இன்பங்கள் கிடையாது. சொர்க்கத்தினுடைய உச்சகட்ட இன்பம் எதுவென்றால் அல்லாஹுவை நாம் கண்ணால் பார்ப்பது, அல்லாஹோடு பேசுவது. அல்லாஹுவை கண்ணால் பார்க்கின்ற அந்த இன்பத்துக்கு நிகராக வேறு எந்த ஒரு இன்பமும் கிடையாது. நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு தன்னை காண்பிப்பான். மக்கள் எல்லோரும் அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பார்கள். அந்த இன்பம்தான் இந்த உலகம், மறுமை, சொர்க்கம் எல்லா இன்பங்களிலும் உயர்ந்த இன்பம். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்தித்தார்கள். நீண்ட ஒரு பிரார்த்தனை சுனன் நசாயி அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. அஸ்அலுக லzzத்தன் நத்ர் இலா வஜ்ஹிகல் கரீம் வஷ்ஷௌக இலா லிகாயிக்
யா அல்லாஹ் அஸ்அலுக லத்தன் நதுர் இலா வஜ்ஹிகல் கரீம், யா அல்லாஹ் உன்னுடைய சங்கையான முகத்தை பார்க்கின்ற அந்த இன்பத்தை, லத்தன் நதுர் இலா வஜ்ஹிகல் கரீம், உன்னுடைய சங்கையான முகத்தை பார்க்கின்ற அந்த இன்பத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அப்போ அதை அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதை சொல்கின்ற பொழுது அந்த பார்வைக்கு முன்னால் ஒன்றை சேர்த்தார்கள், லத்தா. லத்தா என்று சொன்னால் இன்பம், சுவை. அந்த இன்பம் அல்லாஹுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்பம். பொதுவாக அரபுல லத்தாண்டா இன்பம். அந்த பார்வை, லதத்த நதர் இலா வஜ்ஹிகல் கரீம் என்றால் அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பது என்பது அது ஒரு தனியான இன்பம். அந்த இன்பத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ். அதே போன்றுதான் வஷ்ஷௌக இலா லிகாஇக், உன்னை சந்திக்கின்ற அந்த ஆசையை, அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த வேளையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் எம்மீது அன்பு கொண்ட நிலையில், அல்லாஹ் எம்மை பொருந்தி கொண்ட நிலையில் நாம் சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் ஆசை வைக்க வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். அஸ்அலுக லத்தன் நதுர் இலா வஜ்ஹிகல் கரீம் வஷ்ஷௌக இலா லிகாஇக், யா அல்லாஹ் உன்னை சந்திக்கின்ற அந்த ஆசையை, ஆர்வத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம் என்பது உறுதி. நாம் மரணித்தால் அல்லாஹுடைய பர்ஸகுடைய, அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் பர்ஸகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கைக்கு சென்று விடுவோம். அதுபோல் கியாமத்து வரைக்கும், அதுபோல் அல்லாஹ் நாங்கள் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள், எங்களுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கின்ற சந்தர்ப்பங்கள், இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹுவை நான் சந்திப்பேன் என்ற அந்த எண்ணத்தோடு அவனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், மன் கான யர்ஜு லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத் வஹுவ ஸமீஉல் அலீம். மன் கான யர்ஜு லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுடைய லிகா, ஒன்று சந்திப்பு, லிகா என்றா சந்திப்பு, இன்னும் ஒன்று நதர் பார்க்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்வை பார்க்கிறது. யார் அல்லாஹுடைய சந்திப்பை எதிர்பார்க்கிறார்களோ, மன்கான யர்ஜு லிகா அல்லாஹ், அல்லாஹுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறார்களோ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத், அல்லாஹுடைய தவணை அது வந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹுவை சந்திக்கப் போகிறோம். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நாம் எப்படி அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடம் என்னென்ன கேட்கப் போகிறான், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எப்படி என் பக்கம் அவன் கவனத்தை செலுத்தப் போகிறான் என்பதையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலிருந்து பரிசீலித்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். கப்ல அன் துஹாசபு வஸினு கப்ல அன் தூஸனு, உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் அமல்களை நிறுத்து பாருங்கள். நான் செய்கிறது அல்லாஹுக்காக செய்கிறேனா அல்லது வேறு காரணங்களுக்காக செய்கிறேனா? அப்போ எனவே அல்லாஹ்வை சந்திக்க எண்ணம் வைத்திருப்பவர், அல்லாஹ்வை சந்திப்பதில் ஆசை கொள்பவரை அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுகிறான் நல்ல முறையில். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசை வைக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் ஆசை வைக்கிறான். சாதாரண விஷயம் அல்ல. யார் ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற ரப்பை சந்திக்கணும்னா பாவத்தோடு போய் சந்திக்கலுமா? பாவத்தோடு முடியாது. நன்மைகளோடு தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும். நான் நன்மை செய்கிறேன் எதற்காக? என்னுடைய ரப்புக்காக நான் அல்லாஹ்வை சந்திப்பேன். அல்லாஹ் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது அது இலகுவானதாக அமைய வேண்டும் என்ற அல்லாஹ்வினுடைய லிகா, சந்திப்பை எதிர்பார்த்து ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹும் விரும்புகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. இந்த வசனம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசனத்துக்கு ரெண்டாவது வசனம்
வஸ்தஈனு நீங்கள் உதவி தேடுங்கள் பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா பொறுமையை கொண்டு. நீங்கள் வீணாக பழி சுமத்தப்படுகிறீர்கள், வீணாக தண்டிக்கப்படுகிறீர்கள், வீணாக உதைக்கப்படுகிறீர்கள், அடிக்கப்படுகிறீர்கள், ஏசப்படுகிறீர்கள், திட்டப்படுகிறீர்கள், ஒதுக்கி வைக்கப்படுகிறீர்கள். எல்லா நிலையிலும் சபரோடு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அதே போன்று ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் வஸ்ஸலா தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா சொல்லிப்போட்டு அல்லாஹ் சொல்றான் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். ஹுஷு உள்ளச்சம் உடையவர்களை தவிர வேறு அனைத்து மக்களுக்கும் இந்த விடயம் தொழுகை கொண்டு உதவி தேடுவது இது சாத்தியமில்லை. இது கஷ்டமானதாக இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும், மிக பாரமானதாக இருக்கும். ஆனால் ஹுஷுவோடு இருக்கக்கூடியவர்கள், பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அது இலகுவானது. அல்லாஹ் சொல்றான் வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். அப்போ தொழுகையை கொண்டு பொறுமை கொண்டு அல்லாஹ் உதவி தேட சொல்கிறான். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், துயரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான் வைன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம். அவர்கள் தங்கள் ரப்பை சந்திப்போம் என்று, அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நினைத்து நினைத்து வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். அவர்கள் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வின் சந்திப்பை ஆதரவு வைக்கின்றவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வோம் என்பதை ஆதரவு வைக்கிறவர்கள், இவர்கள்தான் அல் காஷிஈன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஹுஷு உள்ள அந்த காஷிஈன்கள், அல் காஷிஊன்கள், இவர்களுடைய தன்மை தான் அல்லாஹுவை நான் சந்திப்பேன். நாளை இந்த உலகத்தில் ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பிரபல்யமான ஒருவரையோ பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு நேரம் எடுத்து அவகாசம் எடுத்து செல்கின்ற நாம், அதற்காக தயாராகி ரெடியாகி செல்கிற நாம், அல்லாஹுவை சந்திப்பதற்கு என்ன தயார் செய்தோம்? எந்த ரப்புக்காக நடுநிசையில் விழித்திருந்தோமோ, எந்த ரப்புக்காக நோன்பு மாதங்களில் பசித்திருந்தோமோ, இரவையிலே கியாமுல் லைலில் நின்று வணங்கினோமோ, நெற்றியை நடுநிசையில் சஜிதாவில் வைத்தோமோ, அந்த ரப்பை நாம் சந்திக்கின்ற பொழுது அவன் எங்களை பொருந்தி கொண்ட நிலையில் சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பு அல்லாஹ் எங்களை கொண்டு பொருந்தி கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆன்மாவே. அமைதி பெற்ற ஆன்மாண்டா என்ன? அல்லாஹுடைய ஈமானால் அமைதி பெற்ற ஆன்மா, அல்லாஹுடைய தௌஹீதால் அமைதி பெற்ற ஆன்மா, ஈமானில் இஸ்திகாமத்தோடு இருந்து அமைதி பெற்ற ஆன்மா, நல்லறங்கள் செய்வதில், இபாதத்துகள் செய்வதில் அமைதி பெற்ற ஆன்மா. இந்த ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியதம் மர்தியா. பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில், அல்லாஹுவை பொருந்திய நிலையில், அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் நீ மீண்டு செல்வாயாக. இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பின் பால், ராதியதன் பொருந்தி கொண்ட நிலையில், மர்தியா பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில், ஃபத்குலி ஃபீ இபாதி என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து அவர்களோடு நுழைந்து, வத்குலி ஜன்னதி சுவர்க்கத்துக்குள்ளே நுழைவாயாக, சென்று விடுவாயாக என்று அல்லாஹ் சொல்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையில், அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்ட நிலையில் நாம் செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நஃப்ஸை ஈமானில் உறுதியாக வைக்க வேண்டும், ஈமானில் இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும், எங்களுடைய நம்பிக்கை சீராக இருக்க வேண்டும், எங்களுடைய தவக்குல் சீராக இருக்க வேண்டும், எங்களுடைய தக்வா இறையுணர்வு சீராக இருக்க வேண்டும், எங்களது காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பால் ஒப்படைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் செல்லப் போகிறோம். எங்களுடைய மீளும் தளம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எந்த சோதனை வந்தாலும் சரி. வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ் வனக்ஸிம் மினல் அம்வாலி வல்
الأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற எண்ணத்தோடு வாழுகின்றவர்கள், மோமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், வல நபுலுவன்னகும், நிச்சயமாக நாங்கள் சோதித்து கொண்டே இருப்போம். பிஷைஇ மினல் ஹவுஃப், பயத்தால் சோதிப்போம். வல்ஜூ, பசியால் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், வனக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், உயிர் சேதம். உயிர்கள் உங்களுக்கு விருப்பமான நேசத்துக்குரியவர்களை அல்லாஹு தஆலா கைப்பற்றுவதினூடாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வஸ்ஸமராத், விளைச்சல் நிலங்கள், பழங்கள், இதில் குறைபாடுகளை ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இந்த நிலைகளில் பொறுமை வர வேண்டும். பொறுமை வந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வபஷிரிஸ் ஸாபிரீன், இந்த பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க. அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுங்கன்னு சொல்கிறான். பொறுமை செய்தால் இந்த கூலி, பொறுமை செய்தால் இந்த கூலி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். நன்மை இருக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவியை கொண்டு, அல்லாஹுடைய சொர்க்கத்தை கொண்டு, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு, இப்படி பல விடயங்கள். அந்த நன்மாராயம் அது வரையறுக்கப்படவில்லை. பொறுமைக்கு அல்லாஹ் கூலியை வரையறுக்கவில்லை. அல்லாஹு தஆலா பொறுமைக்கு கூலியை வரையறுக்கவில்லை. நோன்புக்கு கூலியை வரையறுத்து சொல்லவில்லை. பிற மனிதர்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா கூலியை வரையறுக்கவில்லை. இந்த மூன்றுக்கும், இந்த மூன்று அமல்களுக்குமே அல்லாஹ் இவ்வளவு கூலின்னு சொல்லி வரையறுத்து சொல்லவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான நன்மைகளை கொண்டது. அப்போ அல்லாஹ் இங்கே வபஷிரிஸ் ஸாபிரீன், நபியே பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க. அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், மௌத்து மட்டுமல்ல, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துயரம் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தை என்பது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது வார்த்தை அல்ல. இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள். இப்போ வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்ல போகிறோம், மீண்டு செல்லக்கூடியவர்கள். அப்போ நாங்கள் அல்லாஹுக்குரியவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், நாங்கள் அல்லாஹுக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தார ஒவ்வொரு சோதனைகளையும் அல்லாஹ்வை நெருங்குகின்ற ஒரு தருணமாக பார்ப்பான். அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கின்ற நிஅமத்தை விட அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கின்ற சோதனை சிறந்தது என்று சொல்வார்கள். ஒன்று, அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ்வை மறந்துட்டு போகிறான், அல்லாஹ்வை கொடுத்ததை கொண்டு அல்லாஹ் நெருங்காமல் அல்லாஹ் மறந்துட்டு போகிறான் என்று சொன்னால் இதுதான் மிகப்பெரிய முசீபத்து, சோதனை. ஒரு சோதனை வரும்பொழுது அல்லாஹ்வை நோக்கி கிட்ட அல்லாஹ்வை நெருங்கி போகிறான் என்று சொன்னால் அந்த சோதனை அல்லாஹ்வை நெருக்கி வைக்கிறது என்றால், அல்லாஹ்வை நெருக்கி வைக்கின்ற சோதனை எவ்வளோ பெரிய நிஅமத். ஏனென்றால் அல்லாஹ்வை நெருங்குவதை விட வேற என்ன அருள் இந்த உலகத்தில் வேணும்? அல்லாஹ்வை நெருங்குகிறான், கஷ்டங்கள் புயல் போன்று வீசுகிறது. இந்த நேரத்திலே அவன் கண்ணீர் வடிக்கிறான், சஜிதாவிலே நெற்றியை வைக்கிறான், அல்லாஹ்விடம் மன்றாடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பி வ சாஜித் ஃபஅக்திரு ஃபீ துஆ ஃபகமினுன் யுஸ்தஜாப லகும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சஜிதாவுடைய சந்தர்ப்பம். அதில் நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் துஆ கேளுங்க. ஃபகமினுன் யுஸ்தஜாப லகும், உங்களுடைய துஆக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு இந்த பிரச்சனைண்டு நாம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரப்பு இந்த இரவு பகுதியை மூன்றாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதியில் அடிவானுக்கு இறங்கி நம்மிடத்தில் ஒரு அழைப்பை அல்லாஹ் விடுக்கிறான். 5 நேர தொழுகைகளுக்கு எப்படி முஅத்தின் பள்ளியில் அதான் சொல்கிறாரோ அதுபோன்று அல்லாஹ் கியாமுல் லைலுக்கு அடிவானுக்கு இறங்கி வந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறான். அதான் அழைப்பு.
அழைப்பை கொடுக்கிறான். நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தேவைகள் எதை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே நல்லடியார்கள் முத்தகீங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இரவில் சொற்ப நேரம் உறங்குவார்கள், சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹருடைய வேளையை நாம் விளங்கி வைத்திருப்பது சஹருடைய சாப்பாடு என்று. முத்தகீன்கள் மூமின்களை அல்லாஹ் சொல்கிறான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய வேளையில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்போ அந்த வேளையில் எந்த துயரம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் நெற்றியை சஜதாவில் வைத்து கண்ணீர் துளிகளை வடித்து அந்த ரப்போடு உரையாடி கொண்டிருப்பார்கள். கண்ணீர் துளிகள் கீழே விழுகின்ற பொழுது நெஞ்சினுடைய சுமைகளை அல்லாஹ் நீக்குகிறான். நெஞ்சிலே இருக்கிற சுமைகளை பஞ்சு பஞ்சாக அல்லாஹ் போக்குகிறான். ஏன்? நம்பிக்கை முழுக்க அல்லாஹ்வின் மீதுதான். சோதனையை தந்தவன், சோதனையை எடுப்பவன், என்னுடைய பாவத்தினால் சோதனை ஏற்படுகிறது, அதை நான் அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்கிறேன், அல்லாஹ் நீக்குவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் செல்ல 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 அந்த எண்ணம் உள்ளத்திலே பதியும். காலு இன்னா லில்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களாக இருக்கும்பொழுது அல்லாஹ் ஏன் எங்களை கஷ்டப்படுத்தணும்? அப்போ கஷ்டப்படுத்தினால் நான் செய்த ஒரு பாவத்தினால் அது கஷ்டமாக இருக்கிறது என்று உணர்வான். ஏன்? நாங்கள் ரப்புக்குரியவர்கள். இந்த உலகத்தில் அநியாயமாக தண்டிக்கப்பட்டாலும், அநியாயமாக ஏச்சு பேச்சுக்களுக்கு ஆளாகினாலும் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை பலமானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? நாங்கள் போகிறது ரப்பின் பக்கம். அங்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அல்லாஹு தாலா அங்கு அவனுக்கு முன்னால் ஒவ்வொருவரையும் நிறுத்தி அல்லாஹ் அங்கு விசாரிப்பான் என்ற அந்த நம்பிக்கை, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லப் போகிறோம் என்ற நம்பிக்கை, அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம், அவனுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட போகிறோம் என்ற நம்பிக்கை தான் மோமீன்களுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே வார்த்தையால் யாராவது மூத்தா போனா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கின்ற வார்த்தை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முகவரியே இதுதான். ஏன்? குடும்பத்தில் சோதனை, பிரச்சனை, என்ற மனைவி மக்களால் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பயம். நான் மௌத்தானால் என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறது யார்? நான் இன்றைக்கு இருக்கிற தொழில் பொருளாதார வசதி நாளைக்கு இருக்குமா? எல்லாம் பயம். இந்த பயம் இருக்கின்ற பொழுது மோமீன்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா أن يقولوا آمنا وهم لا يفتنون. அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன் நாஸ், மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோம் என்பதனால் அவர்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டுருவாங்க. சோதனை இல்லாமல் அப்படியே அல்லாஹ் விட்டுருவான்னு எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாலே மௌத்து வரை சோதனை இருந்து கொண்டு தான் இருக்கும். சோதனை ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். பயமாக வரும், பட்டினியாக வரும், பசியாக வரும், ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். மௌத்து வரை ஒரு மோமினுக்கு ஏதோ ஒரு வகையில் சோதனை தான். முழுமையான நிம்மதி என்பது இந்த உலகத்தில் மோமினுக்கு கிடையாது. முழுமையான நிம்மதி கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா எல்லா நிலைகளிலும் ஒரு நிம்மதியை போடுவான். அது முழுமையானது அல்ல. நிம்மதி இருக்கும், ஆனால் முழுமையானது அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அந்த ரப்பு ஒவ்வொரு மனிதனையும் அவன் இடையிடையே சோதிக்கிறான் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முகவரி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரிஸ்கை பற்றி பயமா? நாளைக்கு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பயப்படுறது என்பது ஒரு மனிதன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக அவன் பயப்படுகிறான். வீணான பயம் இருக்கக்கூடாது. வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் ரிஸ்க் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்குறான் என்று சொன்னால், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம், சங்கையானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சங்கைப்படுத்திய மக்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்க மாட்டானா?
எங்களுடைய நம்பிக்கை சரியாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர். லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக உறுதியாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறாரோ, லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர் தக்து ஹிமாஸன் வ தரூஹு பிதானா, பறவைக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உணவளிப்பான். எப்படி? காலையான நிலையில் காலை வேளையில் வயிறு காலியாக, வயிறில் ஒன்றுமில்லாமல் அந்த பறவை பறந்து செல்கிறது. மீண்டும் திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைந்த நிலையில் திரும்பி வருகிறது. அந்த பறவை முயற்சி செய்கிறது, ஆனால் முயற்சிக்கு மேலால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வெளிக்கிளம்பி சென்றால் எப்படியோ எனக்கு ரிஸ்க் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பறந்து செல்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எங்களுடைய பாதையில் வழியில் முயற்சி செய்வார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு பல வழிகளை நாம் திறந்து கொடுப்போம். ஒரு வழி அல்ல, சபீலண்டா ஒரு வழி, சுபுல்னா பல பாதைகள். நான் எனக்கு 10,000 தேவை, 20,000 தேவை என்று சொல்லி அதற்காக உழைத்து கொண்டிருப்பேன். என்னுடைய எண்ணத்துக்கு சிந்தனைக்கு தெரியாமல் அல்லாஹ் 2 கோடியை அல்லாஹ் எப்படியோ கொண்டு தருவான். அதை ஒரு ஆரோக்கியமாக அல்லாஹ் தருவான். நீங்கள் இந்த நோய் வந்தால் இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் செலவழிக்க வேண்டி இருக்கும். ஆனால் அந்த நோய் அல்லாஹ் உங்களுக்கு தெரியாமலே உங்களிடமிருந்து நீக்கி இருப்பான். எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறத தான் நியாமத்தை நினச்சிருக்கிறோம். சுவாசிக்கிறோம், இந்த மூச்சு, கண் பார்வை, நான் குடிக்கிற தண்ணி. அல்லாஹ் கேட்கிறானே, அஃபரைதுமுல் மாஅ அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பார்த்தீங்களா? அதை மழை மேகத்திலிருந்து இறக்கிறது நீங்களா அல்லது நாங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அந்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய அருள். அஃபரைதும் மா தஹ்ருஸூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் விளைச்சல் நிலத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு வித்தை எடுத்து நிலத்துக்குள்ளே போகிறீங்க, 2 நாள் கழித்து அப்படியே நிலத்தை பிளந்து கொண்டு ஒரு இலை வருகிறது. இந்த பயிர் பச்சைகளை முளைக்க செய்வது நீங்களா அல்லது நாங்களா? நீங்கள் கொண்டு போடுறீங்க நிலத்துக்குள்ளே, 2 நாள் கழித்து அந்த மண் அப்படியே பிளந்து கொண்டு வருகிறது. இதை முளைக்க செய்வன் யார்? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய அருள்கள் என்பது அல்லாஹ் கொட்டி தந்திருக்கிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு 2 கண்களை நாங்கள் ஆக்கவில்லையா? வ லிசானன், ஒரு நாவு, வ ஷஃபதைன், 2 உதடுகள். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்போ நாம் கண்ணை பற்றி சிந்தித்தோமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம அந்த கண்ணை கொடுப்போமா? யாருக்கா கொடுப்போமா? விற்போமா? விற்க மாட்டோம். அப்போ எங்களுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொன்றினுடைய பெருமதியையும் அல்லாஹ் தந்து அதை ஆரோக்கியமாக செயல்பட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இவ்வளோ அருள் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு இப்படி எங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பல வழிகளில் அல்லாஹு தஆலா தந்து கொண்டே இருப்பான், தந்து கொண்டே இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை ஏன் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த வேளையில் அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழு நம்பிக்கையும். அதனால தான் நாம் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ், நாம் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதில் மௌத்து வரை இஸ்திகாமத்தாக உறுதியோடு இருக்கிறது என்பது அதுதான் உலகத்தில் நாம் செய்கிற பெரிய சாதனை. இன்றைக்கி உலகத்தில் சாதனை செய்வதற்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. நான் எப்படியாவது பதியப்படணும், சாதனையாளர் சாதனையாளர் சாதனையாளர்ன்று நாம் பதியப்படணும்னு ஒவ்வொருவரும் ஆசை வைக்கிறார்கள். நீங்கள் உலகத்தில் உங்களோட சாதனை கின்னஸ்லேயோ அல்லது எங்கேயோ எழுதப்பட்டாலும் நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன பிரயோசனம்? அதாவது ஒரு மனிதன் நரகத்தில் இருக்கிறான், ஆனால் இந்த உலகத்தில் அவனோட சாதனை பேசப்படுதுன்னா என்ன பிரயோசனம் இருக்குது? வரலாறு பேசிக்கொண்டு இருக்கிறது, அவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், அப்படி செய்தார், சாதனை செய்தார் என்று. ஆனால் நீங்கள் அல்லாஹ் மறந்த நிலையில், அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போய் போடுற நிலையில் மௌத்தா போனால் என்ன இருக்குது சகோதரர்களே? உண்மையிலே ஒரு மனிதன் செய்கிற சாதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லீம்களாக நீங்கள் மரணித்து விடுங்கள். இதுதான் சாதனை சகோதரர்களே.
இது ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையினுடைய சகோதரர் பாசமாக தலையை தடாவி தடாவி வளர்த்த அபூ தாலிபு கிடைக்க இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைச்சிதா? கடைசி நொடி வரை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தடாவி தடாவி அன்பாக வளர்த்தார், கிடைக்க இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா இப்ராஹிம் அவருடைய தந்தை, அவருக்கு கிடைச்சிதா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பாக்கியம்? கிடைச்சிதா? இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பெரிய நபி, பெரிய ரசூல், ஆனால் அவருடைய மனைவிக்கு இந்த இஸ்லாம் ஈமான் கிடைக்கவில்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் மௌத்து வரை இந்த கலிமாவை பாதுகாக்கணும். ஷிர்கில்லாத, இணை வைப்பில்லாத, குஃப்ர் இல்லாத, பிதாத் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இஸ்திகாமத். அப்போ இது அல்லாஹ்வை நான் சந்திப்பேன் என்று நம்பிக்கையோடு வாழுகின்றவர்களுக்கு தான் சொல்லிய கலிமாவில் இஸ்திகாமத், தான் சொன்ன கலிமாவை உள்ளத்தாலும் உடலாலும் உடலினுடைய உதிரி பாகங்களாலும் பாதுகாத்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற தயார் நிலையில் ஒருவன் மௌத்தாகிறான் என்றால் அது சாதனை. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபூ வலா தஹ்ஸனூ வஅப்ஷிரூ பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், இது அல்லாஹ் சொல்ற மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்ம இஸ்தகாமு, அதில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். இஸ்திகாமத்தாண்டா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிய ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முரணாக போயிடக்கூடாது, ஷிர்க்குக்குள்ளே போயிடக்கூடாது, குஃப்ருக்குள்ளே போயிடக்கூடாது, அகீதாவில் தெளிவாக இருக்கணும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பிதாத்துக்குள்ளே போயிடக்கூடாது, ஹுராஃபாத் மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போயிடக்கூடாது. இதை பாதுகாத்து ஒரு மனிதன் இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போட்டு ஷிர்க் வச்சுட்டிங்கன்னா அதை உடைச்சிரும் அந்த பாட். இப்போ நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாட அடுத்த பகுதி தானே, நீங்கள் பிதஅத் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சுன்னாக்கு நீங்கள் முரண்பட்டால் பிதஅத்தை செய்வீங்க, மூட நம்பிக்கையில் செய்வீங்க, கலிமாவை உடைச்சிருவீங்க. அதனால தான் நாங்கள் குஃபுர் ஷிர்க்கு பிதஅத்து கூடாது கூடாது. ஏன்? கலிமாவே இல்லாமல் போயிடும். நீங்கள் குஃபுருக்குள்ளே, ஷிர்க்குக்குள்ளே, பிதஅத்துக்குள்ளே, ஹுராஃபாத்துக்குள்ளே போனால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அதை உடைச்சி தகர்த்திருவீர்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், எங்கட ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, எங்கட ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி சும்ம இஸ்தகாமு, அதில் மௌத்து வரை அவர்கள் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், மௌத்துடைய நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். இந்த தௌஹீத்வாதி, இந்த கொள்கைவாதி, இந்த கலிமாவோடு மரணிக்கிற இந்த மனிதர் சக்ராத்துடைய நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் காட்டுற காட்சி வேறு, அவரை பார்க்கின்ற மனிதர்கள் பார்க்கின்ற காட்சி வேறு. என் வாப்பா, என் உம்மா, என் மகன், சாச்சா சாச்சி, பெரியம்மா, சொந்தக்காரர்கள் எல்லாம் அப்படி சூழ இருந்து கொண்டு என் வாப்பா மௌத்தா போகிறாரு, என் உம்மா மௌத்தா போகிறாங்க என்று தேம்பி தேம்பி அழுவாங்க, கவலையை வெளிப்படுத்துவாங்க. தடுக்கப்பட்ட அழுகை என்பது புலம்புவது, ஒப்பாரி வைப்பது ஹராம். ஒரு மனிதன் அழுகிறது என்பது தப்பு கிடையாது, அது உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இவங்க கவலையோடு இருப்பார்கள், சூழ இருந்து அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மரணிக்கிற மனிதர் கலிமா சொல்லி அல்லாஹ்வை நான் சந்திப்பேன் என்று சொல்லி மௌத்து வரை அதில் இஸ்திகாமத்தாக அந்த கலிமாவில் இருந்தால், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவரை நோக்கி இறங்குவாங்க. அவர் மரணப்படுக்கையில் இருப்பார், மலக்குமார்கள் இறங்குவாங்க. மலக்குமார்கள் இறங்கி அந்த மனிதரோட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, அவர் கேட்டுக்கிட்டு தான் இருப்பார், நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீர்கள். இந்த ரெண்டும் தான் பிரச்சனை. மனிதனுக்கு பெரிய பிரச்சனையை கவலை, பயம். நான் மௌத்தா போனால் என் குடும்பத்தை பார்க்குறது யார்? 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ளையெல்லாம் இருக்குதே, இந்த பிள்ளையை பார்க்குறது வளர்க்குறது யார்? தாயால் முடியுமா? எனக்கு இந்த ஒரு நோய் இந்த வயசில் வந்துருச்சு, இப்படியேன்னு கவலைப்பட்டு இருப்பார். மௌத்துடைய கடைசி நேரத்திலும் குடும்பத்தை கவலைப்படுவார். அது பிறகு அவருக்கு பயம் இருக்கும், நான் மரணிச்சா எங்கே போவேன், நரகமா சொர்க்கமா தெரியாது. அந்த ரெண்டுக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்படும். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் சூழ இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அழுது கொண்டு இருப்பார்கள்.
கவலையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இவர் மலக்குமார்களோடு உரையாடி கொண்டிருப்பார், மலக்குமார்கள் சொல்கிறதை கேட்டுக்கிட்டு இருப்பார். இது கதை அல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற செய்தி சகோதரர்களே. அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. நாங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தோம், மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் நாம் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தோம், மறுமையிலும் இருப்போம். அதே போன்று அடுத்து சொல்லுவாங்க, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும். நீங்கள் அங்கு சுவர்க்கத்தில் நீங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் விரும்புகிற நீங்கள் கேட்கிற எல்லாம் அங்கே கிடைக்கும். ஆனால் உலகத்தில் அது நடக்காது. உலகத்தில் நாங்கள் விரும்புகிறது நடக்காது. காசு இருந்தாலும் சோதனை, இல்லாட்டியும் சோதனை. பிள்ளைகள் இருந்தாலும் சோதனை, இல்லாட்டியும் சோதனை. மனைவி மக்கள் திருமணம் முடித்தாலும் சோதனை, திருமணம் முடிக்காட்டியும் சோதனை. எல்லாருக்கும் அப்படி தான். மனித வாழ்க்கை என்பது சோதனை ஏதோ ஒரு வகையில் இருக்கும். ஒவ்வொரு விடயத்தில் உம்மாவோட பாசமாக இருந்தால் அது மனைவிக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கும். மூத்த அண்ணனோட உம்மா பாசமாக இருந்தால் தம்பி கொஞ்சம் அது கஷ்டமாயிருக்கு. ஏதோ ஒரு வகையில் உள்ளத்தில் சின்ன சின்ன காயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது உலகத்தில் அதை நீக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வாப்பா ஒரு நேரத்தில் தம்பிக்கு நானாண்டு சொல்லும் பொழுது பார்க்கிற பார்வையில் சின்ன வித்தியாசம் வந்தால் அவருக்கு அது பெருசாக விளங்காது. அந்த பிள்ளைகளுக்கு 2 பேரும் கஷ்டமாயிருக்கும். 50 வயசாக போனாலும் 40 வயசாக போனாலும் வாப்பா தான், உம்மா தான், மகன் தான், மகள் தான். அப்போ அந்த 50 வயசில் கூட என்ன வாப்பா என்னோட இறக்கம் இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு கஷ்டமாயிருக்கும். ஆனால் வாப்பாக்கு அது பிரச்சனை இல்லை. நீ பெரிய ஆளாகிட்டா, சின்னவனுக்கு 20 வயசு அவனோட அப்படின்னு சொல்லியே காலத்தை கடத்துவார். இவரை ஒரு மகனாகவே பார்க்க மாட்டார். அதே மாதிரி தான் பிள்ளைகள். உம்மா வாப்பா சேர்ந்து பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாங்க. மகன் வெளிநாட்டில் போய் 10 வருஷம் கஷ்டப்பட்டு வருவா, அவருக்கு ஒன்றுமே இருக்காது. எல்லா கஷ்டங்களும் இருக்கும். அதை சில நேரம் வெளியே போய் சொன்னால் நம்மளை தான் கேவலமாக இழிவாக நினைப்பாங்க. அப்படியும் ஒரு சூழ்நிலை. ஆனால் எல்லா நிலையிலும் நீங்கள் ஒருவருக்கு கொடுப்பீங்க, 2 முறை கொடுப்பீங்க, 3ஆம் முறை கேட்டு கொடுக்காட்டி இவர் நமக்கெல்லாம் தரமாட்டார் அப்படின்னு சொல்லி அது 2 முறை கொடுத்ததை பற்றி யோசிக்க மாட்டாங்க. 3ஆம் முறை கொடுக்காத பற்றி தான் யோசிப்பாங்க. மனிதன் நீங்கள் 100 விஷயம் நல்லது செய்வீங்க, 101 ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஒன்றை பற்றி நீங்கள் மக்கள் பேசுவாங்க. 100 நீங்கள் நல்லது செஞ்சு 101வது ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கண்டா மக்கள் எதை பற்றி பேசுவாங்க? நீங்கள் செஞ்ச 100 பற்றி பேச மாட்டாங்க, கடைசியாக செஞ்ச தப்பை தான் பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் மாற்றமானவன். அந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் தான் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அதான் வைனா இலைஹி ராஜியுண்டா, உலகத்தில் நடக்கிறது எல்லாம் நடக்கட்டும், பிரச்சனை இல்லை, நான் போகிறது என்ற ரப்புட்டு அங்கே போய் பார்த்துக்குவோம். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? 100 பாவம் செஞ்சிட்டீங்க, 101வது நீங்கள் வந்து தௌபா செஞ்சிட்டீங்கன்னா 100 அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான், அழிச்சிடுவான். இந்த சமூகம் எப்படி இருக்கும்? பெரும்பாலும் இல்லா மாஷா அல்லாஹ். நீங்கள் 100ல் 1000 செஞ்சாலும் 1001வது தவறு செஞ்சால் 1001வது தவறை தான் பேசும். ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. நீங்கள் லட்சம் கோடி எவ்வளோ செஞ்சாலும் அல்லாஹ் சொல்லணே, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருஸ் ஸுனூப ஜமீஆ. எவ்வளவு தங்கள் மீது அளவு கடந்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, அவ்வளவு பாவம் செஞ்சாலும் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்த, அட்டூழியம் செய்த, அராஜகம் செய்த பாவிகளே, பாவம் செய்தவர்களே, இந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, என்னுடைய அடியார்களே. சொல்லிப்பட்ட அல்லாஹ் சொன்னா, லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருஸ் ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மிகவும் கருணை காட்டக்கூடிய இரக்கமுடையவன். அப்போ எனவே அல்லாஹ் அங்கு என்ன சொல்கிறான்? மலக்குமார்கள் இறங்கி அந்த மனிதன் இஸ்திகாமத்தோடு இருந்த மனிதனை பார்த்து அல்லாஹுடைய மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மௌத்தானா எங்கே போவார்? மௌத்தானா நம்முடைய பார்வையில் என்ன? மௌத்தானா
கபருக்குள்ளே கொண்டு வைக்கப்படுவார், ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருப்பார் அப்படின்னு நம்ம அப்படி தான் சொல்லுவோம், பெரும்பாலும் அப்படி தான். ஆனால் மோமீன்களுக்கு அப்படி அல்ல. மோமீன்கள் எங்கு செல்கிறார்கள்? மரணித்து விட்டால் கபூர் என்பது சொர்க்க பூஞ்சோலையாக மாறிவிட்டது என்றால் ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? ஏன் ரப்பு சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கபருக்குள்ளே போகிற நாள் தான் ஒரு மோமீனுடைய சந்தோஷமான நாள். ஒரு மோமின் அடைகின்ற மகிழ்ச்சியில் முதல் மகிழ்ச்சி, முதல் நிம்மதியான மகிழ்ச்சி மரணம் தான். அதில் தான் ஆரம்பிக்குது நிம்மதி, ஒரு மோமினுடைய நிம்மதி. ஆனால் நாங்கள் உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் என் வாப்பா போயிட்டாரு, கபருக்குள்ளே போய்த்து அந்த இருட்டு அறைக்குள்ளே எப்படி இருப்பாருன்னு நம்ம யோசிக்கிறோம். மோமினாக முத்தகியாக இஸ்திகாமத்தோடு சென்றால் அவர் மௌத்தானா எங்கே செல்கிறார்? நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிக்கக்கூடிய இரக்கமுடைய ரப்புடைய விருந்துபசாரத்தின்பால் செல்கிறார். மௌத்தா போன எங்கே போகிறார்? அல்லாட விருந்துபசாரத்துக்கு. இமாம் இப்னு கஸீர், இமாம் இப்னு ஜரீர் தபரி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் குர்துபி போன்ற அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம், தியாஃபத்து மின் அல்லாஹ், இன்ஆமு மின் அல்லாஹ், இஅதா மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தின்பால் செல்கிறார் மௌத்தான மூமின். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை அல்லாஹ்வை சந்திக்க போறேன், அல்லாஹ்வை சந்திக்கிற நிலையில் நான் எப்படி இருக்கணும் என்பதை தீர்மானித்த மனிதன் ஈமானில் இஸ்திகாமத்தாக இருந்தால் இந்த நிலை ஏற்படும். அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான், முதலாவது நாம் சொல்லிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவிலே இஸ்திகாமத்தோடு உறுதியாக இருந்தால் எங்களுக்கு அந்த மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பான். அந்த வசனம் சொல்லப்பட்டது, மலக்குமார்கள் எங்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நிம்மதி அடைஞ்சுள்ளோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் சஹீஹ் புகாரில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு செய்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல்லா இது பூரா எழும்புவாங்களா, பேசுவாங்களா, இது பூரா ரசூல்லா பழைய மாதிரி இருப்பாங்களா, கணவன் ரசூலுல்லாஹ் ரெண்டு சிந்தனையும் தலையில் இருக்குது. அவங்களுக்கு முழுக்க ரசூல்லா பற்றி தான் யோசனை, எழும்புவாங்களா, பேசுவாங்களா, எழும்புவாங்களா, இப்படியே இருக்கிற நேரம் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்ராத்துடைய வேதனையில் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே மகள் தானே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒரு பாசம் கவலையில் பார்த்து சொன்னாங்க, வா கர்ப அபதா, வா கர்ப அபா, என்னுடைய வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையை, வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற வருத்தமே. அந்த அந்த கட்டத்தை பார்த்த உடனே அவங்கள தாங்க முடியாமல் போச்சு. வலியே, வருத்தமே, கஷ்டமே, சோதனை, இப்படி அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்களே வாப்பா, இவ்வளோ சிரமப்படுறாங்களே, தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமமே என்று அவர்கள் அப்படியே கவலையோடு சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே இந்த நாளைக்கு பின்னால் உங்களோட வாப்பாக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இந்த நாளுக்கு பின்னால். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிற கட்டம் சொல்கிறாங்க, இந்த நாளுக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு எந்த கஷ்டமும் இல்லைண்டு. அப்போ என்ன அர்த்தம்? மௌத்தாகினால் அந்த மௌத்தில் ஒரு நிம்மதியை மூமின் பெறுகிறான். இந்த உலக கஷ்டங்களில் இருந்து, உலக பிரச்சனைகள் இருந்து, உலகம் என்ற சோதனை களத்தில் இருந்து அந்த மூமின் அங்கே நிம்மதியை பெறுகிறான். அதுக்கு பிறகு எல்லாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவான். அவன் அல்லாஹு தாலா அவனுக்கு நிம்மதியை கொடுப்பான், அவனுக்கு சுவர்க்கத்தில் இன்பங்களை கொடுப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அப்போ எனவே ஒரு முஃமின் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன? நான் மௌத்தாகி அல்லாஹ்வை சந்திக்க போகிற நேரம் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்ட நிலையில். அதனால தான் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். எப்படி கேட்டாங்க? வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் வலா துஹ்ஸினி, யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை மறுமையில் மக்கள் எழுப்பாட்டப்படுகின்ற அந்த நாளில் வலா துஹ்ஸினி, என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யார் கேட்கிறது? ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த நாளில் பிள்ளைகளோ பொருளாதாரமோ யாருக்கும் பலனளிக்க மாட்டார்கள், எதுவும் பலனளிக்காது. நீங்கள் பொத்தி பிள்ளைகளை வளர்த்தாலும் சரி, கணவன் என்று நீங்கள் எவ்வளோ பாசமாக இருந்தாலும், மனைவி என்று எவ்வளோ பாசமாக இருந்தாலும், யதார்த்தம் இதுதான், எல்லோரும் அவரவர்கள் செய்தது தான் அவரவர்களுக்கு வரும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலீமான இதயத்தோடு, சலீமான இதயம் என்றால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட, இந்த ஈமானில் இஸ்திகாமத்தோடு இருந்த, சீரான சிறப்பான நம்பிக்கையில் சரியாக இருந்த சலீமான இதயத்தை யார் கொண்டு வருவாரோ, அல்லாஹ்வோடும் நல்ல முறையில் நடக்கார், மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்தார், அப்படிப்பட்ட சலீமான இதயத்தோடு ஒரு மனிதர் வந்தால் அந்த ஒரு இதயம் பலனளிக்கின்ற நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே அல்லாஹ். இது யார் கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எனவே இந்த நம்பிக்கை, நாளை நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த வேளையில், யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திடாதே அல்லாஹ், என்னை அசிங்கப்படுத்திடாதே அல்லாஹ். இந்த உலகத்தில் கிடைக்கிற இழிவில்லை சகோதரிகளே. இந்த உலகத்தில் கிடைக்கிற கேவலம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாலே ரசூல்லாவை பார்த்து பைத்தியாரன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தான் பதில் சொன்னான், ரசூல்லா பதில் சொல்ல இல்லை. ரசூல்லா பார்த்தீங்கன்னா இவர் பைத்தியாரண்டு, அல்லாஹ் உத்தால பதில் சொல்கிறான், நபியே மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக மஜ்னூன், நீங்கள் பைத்தியகாரர் இல்லை, அவர் துர்நடத்தி உள்ளவர் என்று சொன்னாங்க. ஏன் எதை சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க, அந்த அடிப்படையில் வாழ்ந்து காட்டினா வெற்றி பெறுவீங்கன்னு சொன்ன பொழுது எந்த சமூகம் 40 வருஷமாக நம்பிக்கையாளர் உண்மையாளர்னு சொன்னாங்களோ அவங்களே அவரை பார்த்து சொன்னால் பைத்தியாரண்டு. சோதனை தான். அப்போ எனவே பைத்தியாரன்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் பைத்தியார் இல்லை, துர்நடத்தியுள்ளவர்கள் என்று ரசூலா பார்த்து அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறீர்கள், அல்லாஹ் பதில் சொல்கிறான். அப்போ அன்புக்குரிய சகோதரிகளே, அதே போன்றுதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்கள் ஆலமீனுக்கு ரஹ்மத்தை அனுப்பியிருக்கிறோம். ஆலமீன் என்றால் சிவல்லா, அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ரஹ்மத்தாக உங்களை அனுப்பியிருக்கிறோம். அப்படி ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் சோதித்தான், மக்களாலேயும் சோதனை வந்தது. அல்லாஹ் எப்படி சோதித்தான்? தான் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகளை அடக்கம் செய்தார்கள், 6 பிள்ளைகளையும் இழந்தார்கள். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது பிள்ளை இழக்கிற வலி அது எல்லோருக்கும், அதை அனுபவிச்சவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ தான் உயிரோடு இருக்கும் பொழுதே 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத்தாகி 6 மாதத்தில் கடைசியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ ரசூல்லாட மௌத்தோட 6 மாதத்தோட முழு பிள்ளைகளும் வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ ரசூல்லா சோதிக்கப்படுறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னுக்கே அவங்களோட தந்தையிற முகத்தை பார்த்தாங்களா? பார்க்க இல்லை. பிறந்து கொஞ்ச நாளில் உம்மாவை இழக்கிறாங்க, அப்புறம் பாட்டனை இழக்கிறாங்க. எவ்வளோ சோதனைகள்! ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் டாம்பீகமாக, ஆடம்பரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகல. அதனால தான் சொன்னா, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப வ ஆபிரு சபீல், இந்த உலகத்தில் அந்நியனை போல, ஒரு வழிப்போக்கனை போல, பிரயாணியை போல இருந்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்றைக்கு நல்லா நடந்துட்டு இருந்தார், அடுத்த நாள் 2 நாள் 1 வருஷத்துக்கு முன்னுக்கு நல்லா இருந்தார், இப்போ கட்டிலோடு இருக்கிறார், எழுப்பி நடக்க முடியாது. ஒரு நரம்பு, ஏதாவது ஒன்று சின்ன மாற்றம், என்ன நடக்கும்னு தெரியாது. ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அதை நாம் அனுபவிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தவில்லை என்றால், நாங்கள் இன்று சிலர், அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்புக்குரிய சோர்களே, அல்லாஹ்வை தொழாமலே கபருக்குள்ளே போய்விட்டார்கள். இந்த உலகத்துக்கு அவர்களை திருப்பி அனுப்பினால் அப்படி முடியாது, அல்லாஹ் அப்படி அனுப்ப மாட்டான். அவர்கிட்ட நீங்கள் ஒரு வேளை உங்களால் பேச முடியுமா இருந்தால், அது அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டால் தெரியும் இந்த சஜிதாவினுடைய பெருமதி. ஏன்னா நமக்கு தெரியாது. நம்ம இந்த அல்லாஹ் சஜிதா செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இபாதத் செய்கிற பாக்கியம் தந்திருக்கிறான், நல்ல ஒரு கொள்கையோடு இருக்கிற பாக்கியம் தந்திருக்கிறான். இதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ் விட்டு வழிதவறி செல்வோமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, மிக மோசமான ஒரு நிலை சகோதரிகளே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரசூல்லா போல பெரிய சோதனைகளை சந்திக்கவில்லை. ஆனால் சின்ன சின்ன சோதனைகள் வரும்பொழுது இன்னும் அல்லாஹ்வை நெருங்கணும். ஏனென்றால் நாங்கள் போகிறது அல்லாஹ்வை நோக்கித்தான். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கையும், நான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ளணும், நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நிலையில் அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ளணும், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு அவனுடைய அன்பால் சொர்க்கத்தை தர வேண்டும், அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அந்த இன்பம் அதை நான் அடைய வேண்டும். அதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஏன் ஒவ்வொன்றையும் இழந்தார்கள்? தன்னுடைய சொத்தை, செல்வங்களை, பொருளாதாரத்தை இல்லை, ஆனால் கொடுக்கிறார்கள். வயஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தனக்கு தேவை என்றிருந்தும் பிறருக்கு யார் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு தேவை, ஆனால் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க?
அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக. இன்று இருக்கிற பொருளாதாரம் அது எனக்குரியதல்ல, என்னுடைய கையில் இருந்தால் அது எனக்குரியதல்ல, நான் கொடுத்தால் தான் அது எனக்குரியது. ஏனென்றால் அதுதான் மீசானுக்கு வந்து சேரும். நான் எனக்கு செலவழிக்கிறது என்னோட போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை சஹாபாக்கிடத்தில் இருந்தது. அதனால தான் மரண தருவாயில் கூட அவர்கள் ஈமானோடு இஸ்திகாமத்தோடு அந்த ஈமானில் உறுதியாக, அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் அல்லாஹ் அவர்களை சொல்கிறான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அப்போ எனவே இந்த அல்லாஹ் பொருந்தி கொள்றான்ற சர்டிஃபிகேட் கிடைக்குது எதற்காக? அவர்களுடைய ஈமான், அதில் அவர்கள் கொண்ட இஸ்திகாமத். அதனால தான் இமாம் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது சீராவில் எழுதுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவுடைய யுத்தகலத்துக்காக 3 சஹாபாக்கள் அனுப்புனாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அவர்களுடைய அந்த மரண தருவாய் இருக்கிறதே, இது ஒவ்வொரு மனிதனும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய தலையில் சிந்தனையில் இருக்கவே வேணும். அப்படிப்பட்ட ஒரு மரணம் அது. அந்த அந்த செய்தி, அவர்கள் சொல்லுகிற செய்தியை கேட்டாலே அவர் எவ்வளவு அந்த அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று ஆசை வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்களுடைய கொடியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். சுமந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய வலது கை வெட்டப்படுகிறது. வலது கை வெட்டப்படுகிறது. இடது கையால் கொடியை பிடிக்கிறார்கள். இடது கை வெட்டப்படுகிறது. 2 புஜங்களாலும் கொடியை பிடிக்கிறார்கள். அப்படியே பிடிச்சிட்டார். இப்போ கொடி விழுந்தால் முஸ்லீம்கள் விழுந்து விட்டார்கள், இஸ்லாம் விழுந்து விட்டது, முஸ்லீம்கள் தோற்று விட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தோற்று விட்டது என்று அந்த குஃபார்கள் எண்ணி விடுவார்கள். கொடியை கீழே விழுறதுக்கு அவங்க விட இல்லை, தளபதி அவங்க கொடியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு உடம்பில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள். சாதாரணமாக லேசாக கத்தியால் வெட்டினா அல்லது கீர்னா பிளேடால் வெட்டினாலே ரத்தம் ஓடும்பொழுது எவ்வளோ வலிக்கும். 80க்கும் மேற்பட்ட காயங்கள். இப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பது தான் என்னுடைய இலக்கு, அல்லாஹ்வை பார்ப்பது தான் என்னுடைய இலக்கு, மரண தருவாயில் குற்றுயிராக கிடக்கிறார்கள். அப்படியே அவர்களுடைய கண் பார்வை மேலே போகிறது. மரணத்துக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது. கவி படிக்கிறார்கள், யா ஹப்பதல் ஜன்னது வக்திராபுஹா தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா காஃபிரதன் வபஈததன் أنسابها علي إذ لاقيت ضرابها. இதை படிக்கிறாங்க, அப்படியே வஃபாத் ஆறாங்க. என்ன சொல்றாங்க? யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா, இதோ சொர்க்கம், அதை நான் பார்க்கிறேன், அதன்பால் நெருங்கி செல்கிறேன். இந்த இன்பம் எவ்வளவு பெரிய இன்பம், எவ்வளவு மகத்தான இன்பம். சொர்க்கத்தை பார்ப்பதும் அதன்பால் நெருங்கி செல்வதும் எவ்வளவு இன்பமானதாக இனிமையானதாக இருக்கிறது. தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய குடிபானங்கள் முத்தகீன்களுக்கு மோமீன்களுக்கு காட்டப்படும். அதனுடைய ரசனை இன்பமும், அதற்காகத்தான் தொழுதார்கள், வணங்கினார்கள், வழிபட்டார்கள். அந்த நிலையை மரண தருவாயிலே அவர்கள் பார்க்கிறார்கள். தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய பானங்கள் தூய்மையானதாகவும் குளிர்ந்த நிலையிலும் அதனுடைய பானங்கள் இருக்கிறது. சொர்க்கத்தை பார்த்து கவி படிக்கிறார். அதனுடைய சொர்க்கத்தினுடைய பானங்கள் தையிபத்தன் மனமானதாக, வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய குடிபானங்கள் குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. வர்ரோமு ரோமு கத்தனா அதாபுஹா, இதோ ரோமர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக போர் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா, அவர்களுடைய வேதனையுடைய காலம் நெருங்கிவிட்டது. அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள்? காஃபிரதன் வபஈததன் அன்சாபுஹா, அல்லாஹ்வை விட்டும் தூரமான நிலையில், அல்லாஹ்வை மறுத்த நிலையில், அவர்களுடைய குலம் கோத்திரமும் அல்லாஹ்வை மறுத்த நிலையில், தூரமான நிலையில் வந்திருக்கிறார்கள். அலைய இத்லாகைது திராபுஹா, இன்னும் எனது மேனியிலே உயிர் இருக்குமாக இருந்தால், இன்னும் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்குமாக இருந்தால் மீண்டும் நான் எழும்பி அவர்களோடு போராடுவேன் என்று சொல்கிறார்கள். அப்படியே ஷஹீதாக மரணிக்கிறார்கள். இந்த மனிதருடைய நம்பிக்கை, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நம்பிக்கை என்ன? நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ்வுடைய அன்பு அதை பெறப்போகிறேன், சொர்க்கம் அது எனக்கு கிடைக்கப் போகிறது. ஏன்? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன், அதற்காக வாழ்ந்தேன், அதற்காக நான் மரணிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம்
இந்த கலிமாவை மரணம் வரை பாதுகாத்தால் தான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே செல்ல முடியும். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை பயந்தார்கள் சகோதரிகளே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி பதிச்சு வைக்க வேண்டிய வார்த்தைகள், வசனங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவர்களுடைய மகன் இப்னு உமர் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மடியில் படுத்திருந்தாங்க. மரணப்படுக்கை, சக்ராத்துடைய நிலை. தாரிக் திமிஷ்கில் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஆதாரபூர்வமான செய்தி. அப்படியே அவர்களுடைய மகன் இப்னு உமருடைய மடியில் படுத்திருந்தாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. திடீரென்று தலையை எடுத்து அப்படி மண் பாங்கான அந்த பூமியில் வச்சாங்க, மண்ணுக்கு மேலே வச்சாங்க. வச்சு போட்டு இப்படி அசைஞ்சு படுத்தாங்க. சக்ராத்துடைய வேதனை. ஏண்டா அந்த மனிதர் ஈமானோடு வாழ்ந்த மனிதர். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்குறாங்க, ஏன் வாப்பா நீங்கள் தலை இதில் வச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லல்லாஹ யர்ஹமு இலா துல்லி உமர். இந்த உமருடைய இந்த கஷ்டமான நிலை, இந்த உமர் இந்த கிழவன் பூமியிலே குற்றுயிராக பிறண்டு பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அல்லாஹுக்கு இரக்கம் வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா என்று தான் மகனை நான் பயப்படுகிறேன். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? இந்த உம்மத்தில் இரண்டாவது சொர்க்கம் செல்வர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அடுக்காக சொன்னார்கள். பிலால், ஹம்தலா, உகாஷா, முஆவியா, சஅத் இப்னு முஆஸ், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அஜ்மஈன், உஸைர் பனி அப்துல் அஷல், ஹம்தலா, உகாஷா, முஆவியா, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், தல்ஹத் இப்னு உபைதில்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அஜ்மஈன் சொர்க்கவாதிகள். ஒரு ஹதீஸில் தான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் இவங்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு வேறு பல நபிமொழிகள். பிலால் ரலியனுடைய செருப்படி சத்தம் சொர்க்கத்தில் கேட்டுதே. அப்போ எப்படி போனாங்க சொர்க்கத்துக்கு? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத்தில் இரண்டாவது சொர்க்கம் செல்வர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மூமின்களுடைய தாய், ரசூலுல்லாஹுடைய மனைவி. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தலாக் சொன்னாங்க. ஒரு தலாக், மீட்டி எடுத்துக்கிட்டாங்க. தலாக் சொன்ன மாத்திரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சஹீஹான செய்தி, அல்லாஹ்விடத்தில் இந்த ஓர்டர் வருது, நீங்கள் ஹஃப்ஸாவை மீட்டிக்கொள்ளுங்க, ஹஃப்ஸாவை மீட்டிக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா, நோன்பு பிடிக்கக்கூடிய, கியாமுல் தொழக்கூடிய பெண்மணி. அல்லாஹ் சர்டிஃபிகேட் சான்றிதழ் வழங்குறானண்டா. ஃபைன்னஹா ஸௌஜத்துக ஃபில் ஜன்னா, அந்த பெண்மணி சொர்க்கத்திலும் உங்களுக்கு மனைவின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த பெண்ணை, சொர்க்கவாதியை உருவாக்கியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். லவ் கான பஅதி நபிய்யுன் லகான உமர் பிஇஸ்னாதின் ஸஹீஹ். ஒரு வழியால் உமர் சென்றால், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும். லவ்கான பாதி நபி லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொன்னார்கள். இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதியன் ஆகர். ஒரு வழியால் உமர் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஞானவான் இருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தினுடைய ஞானவான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைப்பதை அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இருக்கிறான். புகாரியில் ஒரு ஹதீஸில் மட்டும் அவர்கள் நினைத்த 3 விஷயங்களை, இது இப்படி இருந்தால் நல்லமே நினைச்சாங்க. 3 குர்ஆன் வசனத்தையும் அல்லாஹ் இறக்கினான். இவர் நினைக்கிறது அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இருக்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் காட்டப்பட்டது. அங்கு ஒரு வெள்ளை மாளிகை காட்டப்பட்டது. அங்கு அந்த மாளிகை பார்த்து கேட்டாங்க, இது யாருக்கு என்று கேட்கப்பட்ட பொழுது, ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது, இது மதீனாவில் உங்களோடு இருக்கக்கூடிய உமருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. உமர் பூமியில் இருக்கிறார், சொர்க்கத்தில் வீடு கட்டிட்டார். இதுதான் சஹாபாக்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களோடு மதீனாவில் இருக்கிற உமருக்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கட்டப்பட்ட அந்த மாளிகையில் நான் எப்படி நுழைகிறது? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எப்படி? உமர் ரோசக்காரர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோசக்காரர். இப்போ அவருக்காக கட்டப்பட்ட மாளிகையில் நான் புதுசாக கட்டப்பட்டதில் நான் நுழைஞ்சு அவர் ரோசப்படுவார்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போகாமல் திரும்பிட்டு வந்துட்டாங்க. திரும்பிட்டு வந்து சொன்னாங்க, உமர், எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, அங்கு ஒரு மாளிகை இருந்தது, வெள்ள மாளிகை இருந்தது, அதற்குள்ள நான் போகலாம் நினைச்சேன், அது உங்களுக்கு என்று சொல்லப்பட்டது, அந்த மாளிகை உங்களுக்கு என்று சொல்லப்பட்டது, நான் உடனே நல்ல மாளிகையாக இருந்து உள்ளுக்கு போகலாம்னு நினைச்சேன், ஆனால் அது உங்களுக்கு கட்டப்பட்டது, நீங்கள் ரோசக்காரால் உங்களுக்கு கட்டப்பட்டதில் யாராவது போனால் நீங்கள் ரோசப்பட்டுருவீங்களோ அப்படி நினச்சி நான் அப்படியே வெளியே வந்துட்டேன் போகாமன்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலைக்க அகார் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்கள் மேலே நான் ரோசப்படுவேன் யா ரசூலல்லாஹ், போய் வந்திருக்கலாமேன்னு சொன்னாங்க. அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டு அங்கு உமருடைய மாளிகை காட்டப்படுகிறது என்றால் அவருக்கு சொந்தமில்லாத சொர்க்கத்து பூமியில் அல்லாஹ் கட்டுவானா? அப்போ எனவே உலகத்திலே சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் இறக்கப்பட்டு என்னை மன்னித்து சொர்க்கம் அனுப்ப மாட்டானா அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் எப்படி யோசிக்கணும் சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதரிகளே? கடைசியாக ஒரு மனிதன் ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தால் அவனுக்கு முன்மாதிரி யார்?
சஹாபா சமூகம் தான். ஈமானில், அகீதாவில், இபாதத்தில், தௌஹீதில், கொள்கையில், இஸ்லாத்தில், எல்லாத்துலேயுமே. நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு நாங்கள் போயிட்டால், அல்லாஹுடைய நாட்டப்படி எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கவாதி ஆக்கணும். நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டால் அல்லாஹு தாலாவை அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். அல்லாவை நாங்கள் பார்க்க மாட்டோம், அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். அல்லாஹ் அந்த பார்க்குற இன்பம் கிடைக்கும் அப்போ தான் சொர்க்கத்தில். அப்போ எல்லாரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். கேள்விகளை கேட்டு அல்லாஹு தாலா விசாரித்து, அல்லாஹ் விசாரிப்பான், கேள்விகளை கேட்பான். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வோடு சந்திப்போம், அல்லாஹ் எங்கடா விசாரிப்பான், கேள்விகளை கேட்பான். இப்போ எல்லாரும் கேள்விகளை கேட்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. இப்போ சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு, நரகவாதிகள் நரகத்துக்கு. சொர்க்கவாதிகள் போய்விட்டால் இந்த நிலையில் எப்படி கலிமா சொல்லி அந்த நம்பிக்கையோடு இஸ்திகாமத்தோடு மௌத்தானா அப்படி ஒரு சொர்க்கம் எங்களுக்கு கிடைச்சா அந்த சொர்க்கத்தில் நாங்கள் இருக்கும்பொழுது அல்லாஹ் ஒரு நாள் அழைப்பான். சொர்க்கவாதிகள் இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்த பின்னால் அல்லாஹு தாலா சொர்க்கவாதிகளை அழைப்பான். அழைத்து கேட்பான், அத்துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், நான் உங்களுக்கு ஏதாவது மேலதிகமாக தரணும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ சொர்க்கத்தில் இன்பம் அதில் என்ன? மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் சிந்திக்காத எல்லா இன்பங்களும் அங்கே இருக்கும். பாலாறு, மதுவாறு, தேனாறு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் சுவைப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான், ஏதாவது மேலதிகமாக வேணுமா? அப்போ அவங்க மனிதர்கள் சொல்வார்கள், சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், அலம் துபய்யிது உஜூஹனா, யா அல்லாஹ் எங்கட முகத்தை நீ வெண்மையாக ஆக்கலையா அல்லாஹ், சொர்க்கத்துல கொண்டு வந்து எங்களை கண்ணியப்படுத்தலையா அல்லாஹ், அலம் துதுகில்னல் ஜன்னா வத்துனஜினா மினன் நார், சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைக்கவில்லையா அல்லாஹ், நரகத்திலே எங்களை பாதுகாக்கவில்லையா யா அல்லாஹ், இப்படியெல்லாம் செய்த பிறகும் யா அல்லாஹ் வேற என்ன வேண்டும் யா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் அவனுடைய திரை அப்படி அகற்றுவான். மோமின்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்ப்பார்கள். ஃபமா வஅது ஷைஅன் அஹப்ப இலைஹி மினன் நஸர் இலா ரப்பிஹிம், அல்லாஹ்வை பார்ப்பதை விட வேற ஒரு இன்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, அதைவிட பெரிய இன்பம் இருக்காது. அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள், அந்த இன்பத்தில் திளைத்து கொண்டே இருப்பார்கள். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா நாதிரா, உஜூஹு யௌமஇதின் நாதிரா, சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும், ஒளிமயமானதாக இருக்கும். முதலாவது லாது வந்தா இலங்கிக் கொண்டும் பிரகாசத்தோடு இருக்கும். அந்த முகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கும்? இலா ரப்பிஹா நாதிரா, தங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டிருக்கும். ரெண்டாவது லே, முதலாவது லாது வந்தா முகமே இலங்கும். அல்லாஹ்வை பார்த்தால பார்க்கிற முகமே அழகா இருக்குமெண்டா, பார்க்கிற ரப்பு எப்படி இருப்பான்? உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள், அந்த இன்பத்தில் திளைத்திருப்பார்கள். அதை போன்ற ஒரு இன்பம் அவர்கள் அனுபவிக்கவே முடியாது, அனுபவித்திருக்கவும் முடியாது, அதன் பின்னால் அனுபவிக்கவே முடியாது. அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள், ரப்பை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த இன்பம் நாளை மறுமையில் அல்லாஹ் முஃமின்களுக்காக வைத்திருக்கிறான். அதை போன்று ஒன்று கிடையாது சகோதரர்களே. அதற்காகத்தான் அந்த அல்லாஹ்வை பார்க்கின்ற, அந்த சங்கையான முகத்தை பார்க்கின்ற அந்த ஒன்றுக்காக, அவனுக்காகத்தான் ஏச்சுக்களை தாங்கிக் கொண்டோம், பேச்சுக்களை தாங்கிக் கொண்டோம், எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டோம், நடுநிசையிலே கண்ணீர் வலித்தோம், நோம்பிலே பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், எல்லா வகையிலும் பிரச்சனை. எங்கள் கலிமா சொன்ன முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களாலே பிரச்சனை, எல்லா நிஃபாக்குத்தனங்களையும் சந்தித்தோம், எல்லா சோதனைகளையும், நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், எல்லா சோதனைகளையும் சந்தித்தோம். ஆனால் ஒன்றே ஒன்று உள்ளத்தில், நான் அல்லாஹ்வை சந்திப்பேன், அல்லாஹ்வை பார்ப்பேன். எந்த ரப்புக்காக என்னுடைய கால்கள் வீங்க, என்னுடைய கண்களால் கண்ணீர் வடித்து கால்கள் வீங்க தொழுது இபாதத்தில் திளைத்திருந்தேனோ, குர்ஆனோடு சங்கமித்தேனோ, எவனுக்காக என்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்தினேனோ, ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தேனோ, அப்படிப்பட்ட ரப்பை நான் கண்ணால் பார்க்கின்ற பொழுது அந்த ரப்பு எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹு தாலா அவனது முகத்தை பார்க்கின்ற அந்த இன்பத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்வான், உஹில்லு அலைக்கும் ரித்வானி ஃபலா அஸ்ஹது பஅதஹு அலைக்கும் அபதா ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, உங்களுக்கு என்னுடைய ரித்வானை, திருப்பொருத்தத்தை நான் உங்களுக்கு அனுமதித்து விட்டேன், ஹலாலாக்கி விட்டேன், நான் உங்கள் மீது பொருந்திக் கொண்டேன், இதன் பின்னால் நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன்.
அப்போ சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னை காட்டி அந்த முகத்தை பார்த்த பிறகு உங்களை நான் பொருந்தி கொண்டேன், இதுக்கு பிறகு உங்கள் மேலே கோவப்படவே மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னால் அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே? அந்த ஒரு நிலைக்காக, அந்த சந்திப்புக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை, நல்ல இன்பத்தை, அந்த சொர்க்கத்தை, அல்லாஹ் பார்க்கிற அந்த உச்சகட்ட இன்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.